மொத்தமுள்ள 243 சட்டசபை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் நிச்சயமாக கடும் தண்டனை நிறைவேற்றப்படும். அதன் பிறகு யாரும் இத்தகைய செயலில் ஈடுபட மாட்டார்கள் என அமித்ஷா கூறினார். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக லக்னோவைச் சேர்ந்த டாக்டர் பர்வேஸ் அன்சாரி கைது செய்யப்பட்டுள்ளார். டில்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய 4 டாக்டர்கள் பணியாற்றிய அல் பலா ஹாஸ்பிட்டலுக்கு வரும் நிதி குறித்து விசாரணை நடத்தும்படி அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக காங்கிரஸ் அரசுடனான கள்ள கூட்டணியின் காரணமாக தமிழக விவசாயிகளின் அடிவயிற்றில் கனலை மூட்டும் மேகதாது தீர்ப்புக்கு வழிவகுத்த திமுக அரசை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா தலைமையில் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் பழனிக்குமார், ராமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளனர். IPL தொடரில் லக்னோ அணிக்காக விளையாடி வந்த ஷர்துல் தாக்கூரை டிரேடிங் முறையில் 2 கோடி ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியது. தவிக தலைவர் விஜய் சொல்லும் எதையும் நான் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. தவிகவினரிடம் அரசியல் புரிதல் இல்லை என பாஜ நிர்வாகி நடிகர் சரத்குமார் கூறினார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து மீனவர்களுக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதி என நயினார் நாகேந்திரன் கூறினார். சத்தீஸ்கரில் 27 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நக்சல்கள் 6 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் ஜனாதிபதி திரௌபதி முன்னிலையில் 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. விரைவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவுக்கு கொண்டுவரப்பட உள்ளன. 2026 IPL தொடரில் தோனி விளையாடுவார் என்பதை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உறுதி செய்துள்ளது. ஒன் லாஸ்ட் டைம் என்று பதில் கொடுத்து தோனி ரசிகர்களை CSK அணி உற்சாகப்படுத்தியுள்ளது. சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான ரவுடி கருக்கா வினோத் கவர்னர் மாளிகை வழக்கில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டதாக கூறி நீதிபதி மீது செருப்பு வீச முயன்றார். போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது. தமிழக அரசு சட்ட போராட்டம் நடத்தி கர்நாடகாவின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார். உதயநிதி ரசிகர் நற்பணி மன்றத்தில் உள்ள முக்கிய நபர்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு செய்வதற்காக ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் வாங்கிய தாம்பரம் சார் பதிவாளர் ரேவதி, இடைத்தரகர் பிரவீன்குமார் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ஈரான், அர்ஜென்டினா நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இதற்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் கோயிலுக்குள் செல்வதற்கு கூட கட்டண வசூல் செய்கிற மோசமான ஆட்சி தமிழகத்தில் நிலவுகிறது என தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இந்தியாவில் காச நோய் மிகவும் குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. நமது சுகாதார அமைப்பை பாராட்டுகிறேன் என பிரதமர் மோடி கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்ட அறிக்கை தயாரிக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்தது அதிர்ச்சி அளிக்கிறது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க வேண்டிய திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் சரியான வாதங்களை எடுத்து வைக்காததன் மூலம் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு படுதோல்வியடைந்துள்ளதென அன்புமணி தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டலாம் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டதாக வெளியான தகவல் உண்மையில்லை. தவறான தகவலுக்கு கண்டனம் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் மிகவும் அபாயகரமானது. சிலர் மதத்தின் பெயரை பயன்படுத்தி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். கோயில் பிரசாதங்களில் ரசாயனங்களை கலக்கவும் பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனர் என அண்ணாமலை கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கவில்லை. தவறான செய்திகள் வெளியாகிவிட்டதாக திமுக வக்கீல் வில்சன் தெரிவித்தார். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது முக்கியம். அதைவிட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வரக்கூடாது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் டாக்டர்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்பதால் அவர்களை பயங்கரவாத செயல்களில் ஈடுபட வைத்துள்ளனர். எல்லா அரசியல் கட்சியினரும் ஒன்றாக இணைந்து இதனை வேரிலிருந்து பிடுங்கி எறிய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். எஸ்ஐஆருக்கு எதிராக தவிக போராட்டம் தேவையில்லாத ஒன்று என தமிழிசை கூறினார். எஸ்ஐஆர் பணிகள் துரிதமாக நடக்க துணை புரிய வேண்டும் என்றார். நடிகர் அஜித்குமார் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். திரைத்துறை மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனத்தில் உலகம் முழுதும் சுற்றிய அவர் தற்போது தனது கார் ரேசிங் கனவை நனவாக்கி வருகிறார். தனக்கு பிடித்ததை செய்வதால் அவரை எனக்கு பிடித்துள்ளது என நடிகர் துல்கர் சல்மான் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பஸ்கள் இயக்கப்படாமல் உள்ளதால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். திமுக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் இவ்விவகாரத்தில் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். திமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் அவருடைய கருத்தை சொல்லியுள்ளார். நாங்கள் யாரையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இந்தியாவில் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள்தான் பயங்கரவாதிகளாக உள்ளனர். இதற்கு ப. சிதம்பரம் பதில் சொல்லட்டும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்தார். செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நடத்தியது பயங்கரவாதி உமர்தான் என்பது DNA சோதனையில் உறுதி செய்யப்பட்டது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மேலும் ஒரு டாக்டரை NIA கைது செய்தது. இதுவரை 6 பேர் கைதாகியுள்ளனர். அமெரிக்கா வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 43 நாட்கள் நீடித்த அரசு நிர்வாக முடக்கம் முடிவுக்கு வந்தது. அரசு நிதி மசோதாவில் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். டெல்லியில் கார் குண்டு வெடிக்கச் செய்த சதிகாரர்கள் ஒரே நேரத்தில் டில்லி, அயோத்தி, பிரயாக்ராஜ் உட்பட 4 நகரங்களில் குண்டு வெடிக்க சதி செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஹரியானா மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடைய டைரியை போலீசார் ஆய்வு செய்ததில் குண்டுவெடிப்பை நிகழ்த்த கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் திட்டமிட்டது தெரியவந்தது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபை தேர்தலில் 2 கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் சட்டசபை தேர்தலில் 67.13% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மறு ஓட்டுப்பதிவு கேட்டு யாரும் முறையிடவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மதியம் 3 மணி வரை மொத்தமுள்ள 6.41 கோடி வாக்காளர்களில் 5.21 கோடி பேருக்கு SIR விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கமல் தயாரிப்பில் ரஜினியின் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாத சூழலால் இப்படத்திலிருந்து விலகுகிறேன். இதை எதிர்பார்த்தவர்களை ஏமாற்றியிருந்தால் என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என சுந்தர் சி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 3 பேர் ரூபாய் 20 லட்சம் நிதி திரட்டி சதிகாரன் உமரிடம் ஒப்படைத்துள்ளனர் என்பது விசாரணையில் அம்பலமானது. 6 நிதியாண்டுகளுக்கு ரூபாய் 25,060 கோடி செலவில் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரியை சமாளிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும். ஆந்திர மாநிலம் சித்தூர் கூர்மானி பள்ளி கிராமத்தில் விவசாய நிலத்தில் பாதுகாப்பிற்காக உறங்கிய விவசாயி கிட்டப்பா நள்ளிரவில் யானைகள் தாக்கி இறந்தார். ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலிருந்து தான் தொடங்கவுள்ள சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைக்க வருமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ அழைப்பு விடுத்தார். முதல்வரும் ஏற்றுக்கொண்டதாக வைகோ தெரிவித்தார். டெல்லி குண்டுவெடிப்பை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட தேச விரோதிகள் 15 பேர் அசாமில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் நெஞ்சக பிரிவு கட்டாயம் இருக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. காற்று மாசால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த நெஞ்சக பிரிவு செயல்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட உமர் பாருக்கின் மனைவி அபிரா பீபி சில வாரங்களுக்கு முன்பு ஜெய்ஷ் அமைப்பின் மகளிர் பிரிவான ஜமாத் உல் மொமினிட்டில் சேர்ந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு நடத்திய பயங்கரவாதி உமர் நபியின் சிசிடிவி காட்சிகள் ஒன்று வெளியாகியுள்ளது. குண்டுவெடிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன் துர்க்மன் கேட் அருகே உள்ள மசூதியிலிருந்து அவர் வெளியேறும் காட்சி கிடைத்துள்ளது.
டெல்லியில் நிகழ்ந்த தாக்குதலில் தடை செய்யப்பட்ட ஜமாத் இ இஸ்லாமி பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததால் குல்காம் மாவட்டத்தில் அந்த அமைப்புடன் தொடர்புடைய 200க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லத்தேகரில் தேடப்பட்டு வரும் 2 மாவோயிஸ்டுகள் போலீசார் முன்னிலையில் சரணடைந்தனர். அவர்களில் ஒருவரான பிரதேஷ் யாதவ் பற்றி தகவல் தெரிவித்தால் ரூபாய் 5 லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். குண்டுவெடிப்பு சந்தேக நபர்களின் குடும்பங்களை குற்றவாளிகள் போல நடத்தக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். கோவையில் 2022 நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 17 பேர் கைதாகினர். இந்நிலையில் டெல்லி சதிகாரர்கள் கோவைக்கு வந்தார்களா என்பது குறித்து தேசிய புலனாய்வு முகமையிடம் கோவை மாநகர காவல்துறை விவரம் கேட்டுள்ளது. மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க கோரி கர்நாடக அரசு தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை நடந்தது. அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவுக்கு புதுச்சேரி, கேரள அரசுகள் நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரி தமிழகத்தை தொடர்ந்து கேரளா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயார் செய்ய சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. தமிழக அரசின் கருத்தை கேட்காமல் இந்த அறிக்கை மீது மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுக்க கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களும் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. பாமக எம்எல்ஏ அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஹைகோர்ட்டில் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தன் மீதான தாக்குதலை அடுத்து ஓராண்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கோரி அருள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எவ்வளவு கண்டனம் தெரிவித்தாலும் போதாது. அதே சமயம் காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு நபரும் பயங்கரவாதியோ அல்லது பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவரோ கிடையாது. காஷ்மீரிகளை சந்தேக கண் கொண்டு பார்ப்பது சரியான அணுகுமுறை கிடையாது என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் 18லிருந்து 52 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ சான்று எதுவும் தேவையில்லை என தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. விமானம் தரையிறங்கியதும் நடத்திய சோதனையில் ஏதும் சிக்கவில்லை. ஸ்டாலினுக்கு தூய்மை பணியாளர்கள் மீது துளியளவாவது அக்கறை இருந்தால் விளம்பர மோசடி பிரச்சாரங்களை கைவிட்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக 20க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் புடைசூழ வந்த திமுக எம்பி கதிர் ஆனந்தை நீதிபதி கண்டித்தார். பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் பதவி என்பது மியூசிக்கல் சேர் போன்றது என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். 2024 தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை காலியானது போல் 2026 தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் பதவியும் காலியாகும் என்றார். கமல் பிறந்தநாள் விழாவிற்கு குடும்பத்துடன் சென்ற ஸ்டாலின் கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் இல்லத்திற்கு செல்லவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். 3 மாதத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு எஸ்ஐஆர் பணிகளை நடத்த வேண்டாம் என அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டோம். இருப்பினும் திருச்சியில் எஸ்ஐஆர் பணிகள் திருப்திகரமாக நடக்கிறது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் தேமுதிகவின் வளர்ச்சிக்கான பணிகள், சட்டசபை தேர்தல், கூட்டணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். நெல்லை மாவட்டம் கூத்தன்குடியில் வரும் 21ஆம் தேதி மாலை 4 மணியளவில் கடலம்மா மாநாடு நடத்தப்படும் என சீமான் தெரிவித்தார். ஆதி நீயே ஆழி தாயே என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடைபெறும் என்றார். சென்னை கோயம்பேட்டில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிரேமலதா, தேமுதிகவின் கூட்டணி அறிவிப்பு வரும் ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படலாம் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப அது தள்ளியும் போகலாம் என தெரிவித்துள்ளார். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் நாசவேலை தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனை செய்தனர். கோயில் வாகனங்கள் நிறுத்தம், வெளி வளாகம், 2ஆம் பிரகாரம், உள்பிரகாரம் என அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை நடைபெற்றது. தாவேக தலைவர் விஜய்க்கு வேண்டுமானால் திமுக நல்லவர்களாக இல்லாமல் தெரியலாம்,
ஆனால் நாட்டு மக்களுக்கு திமுகவும் முதல்வரும் நல்லவர்களாகவே தெரிகிறார்கள் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள சட்ட சிக்கல்களை உயர்கல்வி அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும், நல்ல தீர்வு காண வேண்டுமென விசிக எம்பி ரவிக்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் நீர் பங்கீட்டை குறைக்கும் எந்த முடிவையும் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தில்லி, மும்பை, திருவனந்தபுரம், ஐதராபாத் ஆகிய 5 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் தமிழகத்தில் 78.09% வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 17 வாக்கில் மீண்டும் கனமழை துவங்க வாய்ப்புள்ளது. மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்க தாக்கலான வழக்கில் அங்கு மறைமாவட்ட பிஷப் நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலை தொடர ஐகோர்ட் மதுரை கிளை இடைக்கால உத்தரவிட்டுள்ளது. கோவையில் பிடிபட்ட ரோலக்ஸ் காட்டு யானையை வனத்துறையினர் ஆனைமலை வனத்தில் மந்திரி மட்டம் என்ற பகுதியில் கொண்டு விட்டனர். முன்னதாக ரோலக்ஸ் யானை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 2400 உயர்ந்துள்ளது. காலையில் சவரனுக்கு ரூபாய் 1600 உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் ரூபாய் 800 உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 95,200க்கும் கிராமுக்கு ரூபாய் 300 உயர்ந்து 11,900க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் பரவலாக மழை பெய்தது. மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். குற்றாலம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 32 சென்ட் இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அரசு அதிகாரிகள் மீது சிலர் கடுமையான தாக்குதல் நடத்தினர். குற்றாலம் போலீசார் விசாரிக்கின்றனர். 2013ஆம் ஆண்டு அறிமுகமான GTA 5 வீடியோ கேம் இதுவரை 22 கோடி பிரதிகள் விற்று புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இதன் மூலம் அந்நிறுவனத்திற்கு ரூபாய் 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. புதிய த்ரில்லிங் அம்சங்களுடன் கூடிய GTA 6ஆம் பாகம் அடுத்த ஆண்டு நவம்பரில் வெளியாகிறது. புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்காக ரூபாய் 1.10 கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்தியை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் ரூபாய் 40 கோடி செலவில் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளன. சென்னை பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் வீடுகள் கட்ட விதிக்கப்பட்ட தடை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சின்ன காலாப்பட்டுக்குப்பம் பகுதியில் திடீரென கடல் அரிப்பு ஏற்பட்டு 20 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுந்ததால் மீனவர்கள் தங்களது வலைகள், படகுகளை பாதுகாக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் பகுதியில் நேற்று இரவு முயல் வேட்டைக்கு சென்ற 2 வாலிபர்கள் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி இறந்தனர். செங்கம் போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடியில் பீச் ரோடு, அனல்மின் நகர், சண்முகபுரம், அண்ணாநகர் டு விபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 நிமிடம் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகைகள் பிரியா பவானி சங்கர், சாக்ஷி அகர்வால் உட்பட திரைப்பிரபலங்கள் பலரின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா மற்றும் அவரது மகள் வீட்டிற்கும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நவம்பர் 13, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் அலர்ட் விடுத்த வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மதுரை தெற்கு வாசல் வில்லாபுரம் இடையிலான கோரிப்பாளையம் ரயில்வே மேம்பாலத்தை விரிவாக்கும் பணிக்கான சாத்தியக்கூறு அறிக்கை விரைவில் தயாரிக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் கோயிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரவு செலவு கணக்குகள் குறித்து தணிக்கை நடைபெற்ற நிலையில் கோயிலின் கணக்கர் விஜயன் கடலூர் பிரளய காலேஸ்வரர் கோயிலுக்கு திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரண்மனை, பட்டணம் காத்தான், வழுதூர்,
வாலந்தரவை, உச்சிப்புலி மண்டபம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. தமிழக அரசின் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட காஞ்சிபுரம் அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கும்பகோணம் அருகே கல்லூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் குளத்தில் 5 அடி நீளம் உள்ள முதலை தென்பட்டது. வனத்துறைக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் அவர்களே முயன்று முதலையை பிடித்தனர். நாகர்கோவில் சுசீந்திரம் தானுமாலய கோவிலில் தூர்வாரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வலுவிழந்து காணப்பட்ட தெப்பக்குளத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. தொடர் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே உள்ள அம்மாச்சத்திரத்தில் சேலத்திலிருந்து வந்த பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கினார். உத்தரப்பிரதேசத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுப்பதற்காக ஓடும் ரயிலில் பயணிகளுக்கு நடுவே குளித்த பிரமோத் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். லைக்ஸ் வாங்குவதற்காக வரம்புகளை மீறக்கூடாது என அதிகாரிகள் எச்சரித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. மின்வாரிய அதிகாரி கண்ணன் ஆஜராகி உள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள பாகிஸ்தான், சீனா நாட்டினரின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 அசையா சொத்துக்கள் ஏலம் விடுவதற்கான நடைமுறைகள் நடைபெற்று வருகிறது. சென்னையில் பெசன்ட் நகர் கடற்கரை, அம்பத்தூர் மங்கள் ஏரி பூங்கா, தீநகர் விளையாட்டு திடல் உள்ளிட்ட 9 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை ஏற்படுத்த தமிழக பசுமை எரிசக்தி கழகம் திட்டமிட்டுள்ளது. தமிழக ஊராட்சிகளில் 5ஆம் திருத்த சட்ட முன்வடிவு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரிகளின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கும் மசோதா, தொழிற்கல்வி நிலையங்களில் செயற்கை திருத்த சட்ட முன்வடிவு ஆகிய 3 மசோதாக்களுக்கு தமிழக கவர்னர் ரவி இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிற்பங்கள் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் என ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ வெளியானது. இதில் ராஜராஜன் பேசுவது போன்றும் துர்க்கை அம்மன் துவார பாலகர்கள் ஆடுவது போன்றும் உள்ளது. திருச்சி துவாக்குடி திருநெடுங்கலநாதர் கோயிலில் பைரவர் ஜெயந்தி திருமண தினமான ஐப்பசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். நெல்லையைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் கொடுத்த பண மோசடி புகாரில் பிரபல சீரியல் நடிகரும் பிக்பாஸ் பிரபலமுமான நடிகர் தினேஷை பணக்குடி போலீசார் கைது செய்தனர். நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் காலத்தை நீட்டிக்கவும் கோர்ட் மறுத்துவிட்டது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் நகரில் இந்திய நேரப்படி அதிகாலை 2:20 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.6 அலகுகளாக பதிவானது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் நமது நகரங்களை தாக்கலாம், ஆனால் நமது ஆன்மாக்களை அசைக்க முடியாது என கூறியுள்ளார். டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பான விசாரணையை நடத்தும் திறன் இந்தியாவிடம் உள்ளது. அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் 1500 ஆண்டுகள் பழமையான யாங்கிங் கோயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த திடீர் விபத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஊழல் வழக்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை மன்னிக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 30 கோடி ரூபாய் ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இஸ்லாமாபாத் வெடிகுண்டு தாக்குதலால் பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இலங்கை வீரர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். 8 பேர் நாடு திரும்ப உள்ளனர். உத்தராகண்டில் நடந்த தேசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் வென்ற 18 காஞ்சிபுரம் வீரர்களுக்கு ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடின பயிற்சி மற்றும் வீரர்களின் ஒருங்கிணைப்பே தங்கம் வெல்ல காரணம் என பெற்றோர் பெருமிதம் தெரிவித்தனர். மகேஷ் பாபுவை வைத்து ராஜமௌலி இயக்கும் படத்தில் நாயகியாக நடிக்கும் பிரியங்கா சோப்ரா மந்தாகினி என்ற கேரக்டரில் நடிப்பதாக அறிவித்து அவரின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். நாளை மறுதினம் படத்தின் தலைப்பு வெளியாகிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாக்கி வரும் படம் பராசக்தி. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இது இவரின் 100வது படம். இதில் இசையமைப்பாளர் யுவன் ஒரு பாடல் பாடியுள்ளார்.
முன்னதாக 2013 யுவனின் 100வது படமான பிரியாணியில் ஜிவி பிரகாஷ் பாடியிருந்தார். ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறுதான். இந்த விளம்பரத்தில் நடித்ததற்காக பொதுமக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். சமீபத்தில் நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் ஒருவர் உருவகேலி கேள்வி கேட்டது சர்ச்சையானது. இது பற்றி பேசிய நடிகை பிரீத்தி அஸ்ரானி, உருவகேலியால் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களின் வலியை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. இதனை கௌரி கிஷன் எதிர்கொண்டது நல்ல விஷயம். ஒருவரை பற்றிய தனிப்பட்ட கேள்விகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். தனுஷின் அக்கா மகன் பவிஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் அறிமுகமானார். இவரின் அடுத்த படத்தை மகேஷ் ராஜேந்திரன் இயக்குகிறார். நாயகியாக நாகதுர்கா நடிக்கிறார். சமீபத்தில் இதன் படப்பிடிப்பு துவங்கிய நிலையில் தற்போது இந்த படத்திற்கு லவ் ஓ லவ் என பெயரிட்டுள்ளனர். நாடக மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் சொத்து. அவர்களை பாதுகாத்து உதவித்தொகையை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரசுவாமி விழாவில் இயக்குநர் R.K. செல்வமணி கோரிக்கை விடுத்தார். கலைத்துறை சேவையை பாராட்டி கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே விருது வழங்கப்பட்டது.